அருகே 108 வைணவ தலங்களில் 21வது தலமாக நாதன் கோயில் செண்பகவல்லி தாயார் சமேத ஜெகநாத பெருமாள் திருக்கோவில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு மூலவர் பெருமாள் சிறப்பு மலர் அலங்காரத்தில் ஏகாந்த சேவையில் ஆண்டிற்கு ஓர்முறை, அதுவும் வைகுண்ட ஏகாதசி தினத்தில் மட்டும் பாத தரிசனம் காட்டியும் மூலவர் செண்பகவல்லி தாயாரும் தனி சன்னதியில் சிறப்பு மலர் அலங்காரத்தில் அருள்பாலிக்க உற்சவர் பெருமாள் ஸ்ரீதேவி பூமி தேவி தாயாருடன் சிறப்பு மலர் அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதித்தார். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்து வருகின்றனர். திருப்பார்கடலில் அமுதம் கடையும் போது அவதரித்த மகாலட்சுமி எம்பெருமானை அடைய பிரார்த்தனை செய்ய அமிர்த விநியோகம் செய்ய மோகனாவரதம் கொண்டுள்ளதால் பூலோகத்தில் சக்கரப்படித்துறைக்கு தெற்கேயும் நாச்சியார் கோவில் ஒப்பிலியப்பன் கோவிலுக்கு மேற்கேயும் உள்ள செண்பகாரண்யத்தில் தவம் செய்யும்படியும் தான் ஏற்றுக்கொள்வதாயும் திருவாய் மலர்ந்தருள, அதன்படி மகாலட்சுமி தாயாரும் திருநந்திபுர விண்ணகரம் என போற்றப்படும் கும்பகோணம் அருகேயுள்ள நாதன் கோயில் செண்பக மரத்தின் கீழ் 8 சுக்லபட்ச அஷ்டமி திதியில் தவம் செய்து பெருமானின் திருமால்வில் இடம் பெற்றார் என்கின்றது விஷ்ணு புராணம். நாங்கநேரி வான மாமலை ஜூய சுவாமிகள் திருமட நிர்வாகத்திற்குட்பட்ட இச்சிறப்பு பெற்ற நாதன் கோவில் செண்பகவல்லி தாயார் சமேத ஜெகநாத பெருமாள் திருக்கோவிலில் மூலவர் சீனிவாசன் மேற்கு நோக்கி வைகுண்டத்தில் உள்ளது போன்று ஸ்ரீதேவி பூமி தேவி தாயாருடன் ஏக ஆசனத்தில் வீற்றிருந்த திருக்கோவிலில் அருள் பாலிக்கின்றார். செண்பகவல்லி தாயார் கிழக்கு முகம் நோக்கி தனி சந்நிதி கொண்டு அருள் பாலிக்கின்றார். ஜெய விஜயர்களால் அதிகார நந்திக்கு பாகவதாப சாரத்தினால் ஏற்பட்ட சாபம் இத்தலத்தில் வழிபாடு செய்து சாப நிவர்த்தி ஏற்பட்டது. திருமங்கை ஆழ்வாரால் மங்கள சாசனம் செய்யப்பட்ட தலம் 108 திவ்ய தேசங்களில் 21வது தலமும் சோழ நாட்டு திருப்பதிகள் 40 நடுநாயகமான தலமும் ஆகும். இது பிரம்மாவினால் பூஜிக்கப்பட்ட மார்க்கண்டேயருக்கு காட்சியளித்த நந்தி பெருமானுக்கு சாப விமோச்சனமும் அளித்த புண்ணிய தலமும் ஆகும். இத்தலத்தில் குழந்தை பேர் இல்லாத தம்பதியர்கள் ஐப்பசி மாசம் சுக்லபட்ச வெள்ளிக்கிழமையில் தாயாருக்கு திருமஞ்சனம் செய்து பாயசம் நிவேதனம் செய்தால் குழந்தை பேறு கிட்டும் என்பது ஐதீகம். இங்கு மாதம் தோறும் வளர்பிறை அஷ்டமி திதியில் தாயார் சந்நிதியில் ஸ்ரீ சுத்த ஹோமம் நடைபெறுவது வழக்கம். இத்தகைய பெருமை பெற்ற வைணவ திவ்ய தேசத்தில் இன்று வைகுண்ட ஏகாதசியினை முன்னிட்டு மூலவர் பெருமாள் சிறப்பு மலர் அலங்காரத்தில் ஏகாந்த சேவையில் ஆண்டிற்கு ஓர் முறை வைகுண்ட ஏகாதசி தினத்தில் மட்டும் காண முடியும் பாத தரிசனம் காட்டியும் மூலவர் தாயாரும் தனி சன்னதியில் சிறப்பு மலர் அலங்காரத்தில் அருள் பாலிக்க உற்சவர் பெருமாள் முன் மண்டபத்தின் ஸ்ரீதேவி மற்றும் பூமி தேவி தாயாருடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதித்தார். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்து வருகின்றனர்.